கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உலகமெங்கும் பியானோ இசை கலைஞர்களாலும் இசை பிரியர்களாலும் கொண்டாடப்படும் உலக பியானோ தினத்தை, வேர்ல்டு பியானோ டே முன்னிட்டு ஒரு ஆவிக்குரிய சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? ஒரு முழுமையான பியானோவில் மொத்தம் 88 கட்டைகள் கீஸ் உள்ளன. இதை குறிக்கும் விதமாகவே ஆண்டின் 88வது நாளில், பொதுவாக மார்ச் 29ஆம் தேதி இந்த தினம் உலகமெங்கும் அனுசரிக்கப்படுகிறது. 2015ஆம் ஆண்டு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த நில்ஸ் ஃப்ராம் என்ற இசைக்கலைஞர் பியானோவின் முக்கியத்துவத்தை உலகிற்கு உணர்த்தவும் புதிய இசை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கவும் இந்த நாளை தொடங்கி வைத்தார். 1700களில் இத்தாலியை சேர்ந்த பார்த்தலோமியோ கிறிஸ்டோஃபோரி என்பவர் இந்த பியானோவை கண்டறிந்த போது இதற்கு பியானோ ஈஃபோர்ட் என்று பெயரிட்டார். பியானோ என்றால் மென்மை, ஈஃபோர்ட் என்றால் வலிமை. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் 33:2-3 படி, சுழமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வார்த்தைகளை நேர்த்தியாய் வாசியுங்கள் என்று. பியானோ என்பது வெறும் ஒரு இசைக்கருவி அல்ல, அது ஆராதனையின் ஒரு பலிபீடம். இதில் 88 கட்டைகள் இருந்தாலும் அதில் சில கருப்பு நிறத்திலும் சில வெள்ளை நிறத்திலும் இருக்கும். இது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிக்கிறது. வெள்ளை கட்டைகள் நம் வாழ்வின் மகிழ்ச்சியான மற்றும் வெளிச்சமான நாட்களை குறிக்கின்றன. கருப்பு கட்டைகள் நம் வாழ்வின் போராட்டமும் மற்றும் இருண்ட காலங்களையும் குறிக்கின்றன. ஆனால் ஒரு சிறந்த பியானோ, அதாவது கீபோர்ட் கலைஞர், அது இரண்டையும் சேர்த்து இசைக்கும் போது தான் ஒரு தெய்வீக ராகம் பிறக்கிறது. அதுபோலவே உங்கள் வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்களையும் இனிப்பான அனுபவங்களையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்படைக்கும் போது அவர் உங்கள் வாழ்வை ஒரு உன்னதமான ஆராதனையாக மாற்றுவார். சங்கீதம் 154 சொல்லுகிறது, தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குடலோடும் அவரை துதியுங்கள். இன்று சபைகளில் பியானோ கீபோர்டு வாசிக்கப்படும் போது அது ஆத்மாவை தேற்றுகிறது, வியாதிகளை நீக்குகிறது, துயரத்தில் இருப்பவர்களுக்கு விடுதலை தருகிறது. தாவீது சுரமண்டலத்தை வாசித்த போது சவுலை விட்டு பொல்லாத ஆவி விலகினது போல பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு பியானோ கலைஞன் இசைக்கும் போது அங்கே ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. இந்த உலக பியானோ தினத்தில் உங்கள் சபைகளில், வீடுகளில், ஊழியங்களில் பியானோ வாசித்து தேவனை மகிமைப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் விரல்கள் தேவனுடைய மகிமைக்காக இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தப்படுவதாக. இசையினால் கர்த்தரை துதியுங்கள், அவர் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். அனைவருக்கும் இனிய உலக பியானோ தின வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.